வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு என்ன சமையல் பண்றது அப்படின்னு யோசிக்கிற டயத்துல டக்குன்னு இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காரசாரமான குழம்புக்கு மைல்டான கூட்டோட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டான லஞ்ச் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்டைக்காய் கார குழம்பு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை வதக்கி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கட் பண்ண 1/4 கிலோ வெண்டைக்காயை இதுல சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மை போற அளவுக்கு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். வெண்டைக்காய் விழுவிழுப்பு தன்மை போக வதங்கிடுச்சு. இது தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே பொரிஞ்சதும் 5 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், லைட்டா வதக்கிட்டு இதுல 10-12 போல சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவு லேசா கலர் மாறணும். இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். லைட்டா வதக்கிட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே பேஸ்டா அரைச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி, இப்ப கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நான் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி இதுல சேர்க்கிறேன். கூடவே 2 கப் அளவு தண்ணி, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 6 நிமிஷம் போல குழம்பு கொதிச்சு கொஞ்சம் திக்காயி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு குழம்போட சேர்ந்து வெண்டைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. ஆல்ரெடி வதக்கும் போது வெண்டைக்காய் பாதி அளவு வெந்திருந்தது. இப்ப குழம்போட சேர்ந்து நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கடைசியா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல காரசாரமா சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு பண்ணலாம். 300 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 75 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து அரைச்சோம்னா கூட்டை நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். இதுல தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல ஊற வச்ச கடலைப்பருப்பு, 3/4 கப் தண்ணி, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஹை ஃபிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு.
அடுத்து இந்த பேன்ல வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடயே சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், 3/4 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி, கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. முட்டைக்கோஸ் கடலைப்பருப்போட சேர்ந்து 6ல இருந்து 7 நிமிஷம் போல வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இது மாதிரி இடையில கலந்து விட்டோம்னா எல்லா முட்டைக்கோசும் ஒண்ணு போல வேகும். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் தண்ணி வத்தாம நமக்கு முட்டைக்கோஸ் கரெக்டா வெந்து வரும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்ச தேங்காய் கலவை கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இதுல இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2ல இருந்து 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெயில தாளிச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாசனை பிடிக்கலைன்னா வேற எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 சிட்டிகை பெருங்காய பவுடர். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த தாளிப்பை கூட்டுல சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.